ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது பேலன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 0 பேலன்ஸ் வச்சுக்கலாம். இதே ஒரு நல்ல ஒரு பிரைவேட் பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான சர்வீஸ் வரணும்னா ஒரு சிலர்லாம் வந்து 50,000 மினிமம் பேலன்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா ₹1,00,000 கொடுத்தா தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சேவிங்ஸ் பேங்க் தான் இருக்கிறதுலே வந்து ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது. இதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% வரும். ஒரு பிரைவேட் பேங்க், இந்த ஆர்பிஎல் மாதிரி பிரைவேட் பேங்க்ல போயிட்டு நீங்கள் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கீங்க, 15 லட்சம் வந்து எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 7%, 6.5% வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க்ல வட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வந்து எடுத்தோன்னே எல்லா பணத்துக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. முதல் 5 லட்சம் வரைக்கும், முதல் 3 லட்சம் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் 1 லேக் வரைக்கும் கூட ஒரு லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் டியர்ட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3%லேருந்து 6-6.5% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனுடைய சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல சேஃப்டின்னு சொல்லலாம். ஆர்பிஐ பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் 5 லட்சம் வரைக்கும் அதை வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த எஸ்பி அக்கௌண்ட்ல வர ப்ராப்ளத்துக்கு அந்த கேபிட்டலுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதில் ஒரு சேஃப்டியும் இருக்கு. லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க முன்னாடியே போய் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும், எனக்கு 10 லட்சம் வேணும், எனக்கு 1 கோடி வேணும்னு முதல் நாள் சொன்னீங்கன்னா 1 கோடி இருந்தாலும் சேவிங்ஸ் பேங்க்ல அவங்க எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்க 1 கோடி நீங்க கேஷா வித்ட்ரா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் டாக்ஸ்க்கு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துல நீங்க 10 லட்சத்துக்கு மேல நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் டாக்ஸ்க்கு உங்க பேன் நம்பர் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது சேவிங்ஸ் பேங்க்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கோயிங் ஃபார்வர்ட் FY 25-26 பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்க சேவிங்ஸ் பேங்க்ங்கிறது ஒரு டாக்ஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸபிள். ஏன்னா நீங்கள் எல்லாரும் 12 லட்சத்துக்கு கீழே தான் இருப்பீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இட்ஸ் அ டாக்ஸ் எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆனால் சேவிங்ஸ் பேங்க் பொறுத்த அளவுக்கு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர லாங் டேர்ம் நீட்ஸ்க்கு போடக்கூடாது. இதே நான் ஒரு NRI இருக்கேன் அப்படின்னீங்கன்னா NRI இருக்கிறவங்க உங்களுக்கு 100 ரூபாய் டாக்ஸ் கொடுத்தா கூட அவங்க 30% TDS பிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். NROலையும் வந்து உங்களுக்கு SB அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அது வந்து டாக்ஸ் எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.